ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு தாறுமாறான சர்வைவல் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு சூப்பரான படத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சர்வைவல் படம் தான் இது. ஸோ இதனால ஒன்லைனர் வந்து ரொம்பவே சிம்பிளாக சொல்லிடுறேன். என்னன்னா, ஒரு மிகப்பெரிய பாலைவனம், அதாவது இந்த உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெரிய பாலைவனம்னா அது இதுதான். ஸோ அந்த பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு மணல் புயல் காரணமாக ஒரு சாதாரண கார்கோ ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறது. அதனால நிறைய பேர் அந்த நடு பாலைவனத்தில் மாட்டிக்கிறாங்க. ஸோ இவங்க கிட்ட சாப்பாடும் கம்மியாக தான் இருக்குது, தண்ணியும் கம்மியாக தான் இருக்குது. அது போக இவங்க நினைச்சா கூட நடந்து போக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு காத்தடிக்குது, மணல் புயல் வருது. ஸோ இவங்களால என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அப்போ டக்குன்னு யோசித்து இவங்க வித்தியாசமாக ஒரு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அது என்ன முயற்சி? கடைசியில் அவங்க அந்த பாலைவனத்துலேருந்து தப்பிச்சாங்களா? எப்படி தப்பிச்சாங்க அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர த்ரில்லாக எடுத்த கதை தான் 2004 வருஷமே ரிலீஸ் ஆன ஃப்ளைட் ஆஃப் த ஃபீனிக்ஸ். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக படத்தோட கதைகளை போயலாம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மங்கோலியாவில் இருக்கிற ஒரு பெரிய டெசர்ட்டை காமிக்கிறாங்க. ஸோ அந்த பாலைவனத்தில் ஒரு மைனிங் கம்பெனி வந்து ரொம்ப நாளாக ஆயில் எடுக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ போராடியும் ஆயில் வராததுனால அந்த கம்பெனி ஓனர்ஸ் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா, சரி இனிமேல் அங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எம்ப்ளாயி எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வர்றதுக்காக ஒரு ஃப்ளைட்டை வந்து அனுப்பி விடுறாரு. ஸோ அந்த ஃப்ளைட் வந்து பறந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா? இப்போ அப்படியே அந்த ஆயில் கம்பெனியை தான் காமிக்கிறாங்க. ஸோ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியுது. அதாவது நம்ம ஹீரோயின் வந்து இங்கே ஒரு டீம் லீடராக இருப்பா. ஸோ ஹீரோயின் வந்து அவளுடைய பாஸ் கிட்ட, பாஸ் என்ன சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் நம்மளுக்கு டைம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஆயில் வந்து வெளியில் எடுத்துடலான்னு போது, இங்கே பாருமா இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஓனர்ஸ் வந்து இந்த ஃப்ளைட் அனுப்பிட்டாங்க பாரு. ஸோ எல்லாருமே மொத்தமாக அங்கே போயிட வேண்டியது தான். பாரு எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டாக இருக்குது, எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான் அப்படின்னும் போது ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால உடனே டேரெக்டாக அந்த ஃப்ளைட்டோடைய பைலட்டை பார்க்க வரா. ஸோ அந்த பைலட் வந்து நம்ம படத்தோட ஹீரோ. அவர்கிட்ட வந்து, ஏங்க உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, ஒருத்தங்களுடைய கம்பெனியை காலி பண்ணணும்னு சொன்னா போதுமே உடனே ஃப்ளைட் எடுத்துட்டு வந்துடுவீங்களான்னு போது, என்ன மேடம் நீங்க தான் அதுவா இங்க ஆயில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ஏமாத்தினது பார்த்தாதா, சீக்கிரமா வந்து வண்டியில ஏறுங்க, இல்லைனா உங்களை மட்டும் விட்டுட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றான். ஸோ அடுத்தது ஹீரோயினால என்ன பண்ண முடியும்? ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது, இங்க இருந்து கிளம்பி தானே ஆகணும். அதனால அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய திங்ஸை பேக் பண்ணிட்டு நிறைய மிஷினை பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கியமான மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மிஷினையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்ல இருக்கிற கார்கோல ஏத்திட்டு ஒவ்வொருத்தரா ஏறுறாங்க. அப்படி ஏறி உள்ள சீட்டு பிடிக்கிறதுக்கே பிரச்சனையா இருக்குது. ஸோ இந்த ஃப்ளைட்ல பிஸ்னஸ் கிளாஸ், நார்மல் கிளாஸ்னு எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ எல்லாருமே சரிசமமாக தான் உட்காந்தாகணும். அதுலேயும் இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா கடுப்பில் உட்காந்துருக்கிறான். ஏன்னா அவனுடைய பக்கத்தில் ஒரு ஒர்க்கர் வந்து உட்காந்தாலுமே, தம்பி நீ கொஞ்சம் அங்கே தள்ளி போய் உட்காரியா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடறான். ஸோ இப்போ எல்லாருமே ஏறியாச்சு, கிளம்பலான்னு பார்க்கும்போது புதுசாக ஒருத்தன் வரான். ஸோ இவன் தான் கண்ணாடிக்காரன். ஆக்சுவலாக இவன் வந்து இங்கே ஒர்க் பண்ணல, பதிலுக்கு இந்த இடத்த சுற்றி பார்க்க வந்து ஒரு டிராவலர் இவன். ஸோ அவனையும் கூட கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவனையும் வண்டியில் ஏற்றிட்டு ஃப்ளைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு கூட ஒரு அசிஸ்டன்ட் பைலட் இருக்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ரன்வேல அப்படியே ஃப்ளைட் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஃப்ளைட்டை வந்து பறக்க ஆரம்பிக்குது. பின்னாடி இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை நம்ம வீட்டுக்கு போக போகிறோம், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃபேமிலியை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் பேசிக்கிட்டே ஜாலியாக வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணுறான், அங்கே ஒரு மணல் புயல் வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ பாலைவனத்தில் மணல் புயல்னா கொடூரமாக இருக்கும் இல்லையா? ஸோ அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. அதனால ஹீரோ வந்து, சரி இதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேலும் நம்ம இங்கே லேண்ட் பண்ணிட்டு போனால் ரொம்பவே டிலே ஆகிடும். ஸோ அதனால இந்த மணல் புயலை தாண்டி மேலே பறந்து கிராஸ் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறான். அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மணல் புயலை தாண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உள்ள வந்த கொஞ்ச நேரத்தில் தான் தெரியுது, இது சாதாரண மணல் புயல் இல்லை, ரொம்பவே ஆபத்தான கொடூரமான மணல் புயல்னு. ஸோ அந்த புயலுடைய காற்று வந்து பயங்கர ஃபோர்ஸாக வீசிட்டு இருக்க இங்கே நம்ம ஹீரோவால் அந்த ஃப்ளைட்டை வந்து கட்டுப்படுத்த முடியல. பின்னாடி ஃப்ளைட்டில் இருக்கிற ஒர்க்கர்ஸும் பயப்படுறாங்க. இருந்தாலும் நம்ம அசிஸ்டன்ட் வந்து அவங்க கிட்ட, யாரும் பயப்படாதீங்க, மணல் புயல் தான், சீக்கிரமா அது வந்து சரியாகிடும், நம்ம அதை தாண்டி தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஆனா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்றது மட்டும் எங்களுக்கு புரியுது. அதனால அந்த கண்ணடிக்காரன் இருக்கான் இல்லையா, ஸோ கடைசி வந்து ஏறினால அவன் வந்து பைலட் ரூமுக்கு வந்து, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மணல் புயல்லாம் கடக்க முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளோ வெயிட் இருக்குது, நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ நம்ம லேண்ட் பண்றது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ வந்து, ஏண்டா எனக்கே நீ அட்வைஸ் பண்ண வந்துட்டியா, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனை அடிச்சு பார்த்துட்டு இவங்க வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா மணல் வந்து ரொம்பவே வேகமா அடிக்கிறதுனால அது ஒரு இன்ஜினுக்குள்ள போய் அந்த இன்ஜினே பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடுது. அவ்வளோதான், இப்போ வண்டியை வந்து இப்போ லேண்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை, கட்டுப்பாடை மீறி போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மண்ணில் எங்கே லேண்ட் பண்ண முடியும்? அதனால மெதுவாக பக்கத்தில் போய் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து தரைக்கிட்டோடி பறக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல ஒரு கிளிஃப் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுல வந்து இந்த ஃபிளைட் மோதிர பின்னாடி உள்ள அந்த கார்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுது. அங்கே எதிர்பாராத விதமாக நின்றுட்டு இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளைட்ல இருந்து கீழே விழுந்துடுறாரு. பாவம், அவர் மட்டும் செத்து போயிட்டாரு. அதோட
அதோட விடாம இந்த ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டை மீறி போச்சு இல்லையா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஆடி கடைசியாக பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து மோதுது. ஸோ அந்த இடத்துல நிறைய மண் இருந்ததுனால ஃப்ளைட் வந்து வெடிக்கல, ஆனால் நல்லா கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்த ஒருத்தர் மேலே அப்படியே மெட்டெல்லாம் சொருகி அவரும் செத்து போயிட்டாரு. ஸோ இப்போ மொத்தம் 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ கட் பண்ணால் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ மட்டும் எந்திரிச்சு வரான். எந்திரிச்சு வந்து எல்லாருக்கிட்டே என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ரேடியோவும் கட் ஆயிடுச்சு, இனிமேல் நம்மளால வெளியில் இருக்கிறவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது, ஆனால் கண்டிப்பாக அவங்க நம்மளை தேடி வருவாங்க. ஏன்னா ஃப்ளைட் அங்கேருந்து கிளம்பி லேண்டிங் இடத்துக்கு வரலனா அவங்க வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஸோ அது வரைக்குமே நம்ம எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறான். இந்த டைம்ல வெளியில வந்து பயங்கரமா புயல் வந்து அடிச்சிட்டு இருக்குல்ல, அது வந்து இவங்க ஃப்ளைட்டையே கிட்டத்தட்ட முக்கிற மாதிரி வருது. இருந்தாலும் இவங்க தான் ஓட்டையை போட்டு அப்படியே எப்படியோ சுவாசிச்சுட்டு இருக்காங்க. கட் பண்ணா உள்ள இந்த பாஸ் இருப்பார்ல, அவர் என்ன பண்றாருன்னா அந்த அவருடைய மொபைல் போன் எடுத்து கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது போகவே மாட்டேங்குது. இதை பார்த்து அங்க ஒர்க் பண்ற இன்னொரு அந்த தொப்பி போட்டவன், இங்க பாரு இவருக்கு அறிவே இல்ல அப்படி இப்படின்னு கிண்டல் அடிச்சிட்டான். உடனே அதை பார்த்து அந்த பாஸ் வந்து, டேய் எல்லாமே ஒன்னால தான்டா, நீ ஒரு லக்கே இல்லாதவன்டா, நீ ஒரு பேட் லக், அதனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த தொப்பி போட்ட பையனை பயங்கரமா திட்டி விட்டுறாரு. ஏன்னா இந்த மாதிரியான அசம்பாவம் இதை நடந்துருச்சு இல்லையா, அதனால எல்லாத்துக்குமே மைண்ட் வந்து சரியில்லை. கட் பண்ணா கொஞ்சம் நேரம் போகுது, வெளியில அடிச்சு அந்த புயல் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால எல்லாருமே வெளியில வராங்க. ஸோ இப்போ மொத்தம் 2 பேர் செத்து போயிட்டாங்க இல்லையா, அதனால அவங்க 2 பேருக்கும் இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. ஸோ என்னதான் இவ்வளோ பெரிய புயல்ல மாட்டிக்கிட்டாலுமே மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே காப்பாத்துனது நம்ம ஹீரோ தானே. சேஃபா லேண்ட் பண்ணதுனால எல்லாருமே அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. ஸோ இந்த டைம்ல ஹீரோ கூட வந்து அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஃப்ளைட்டை பார்க்குறான். அங்கே இந்த கண்ணாடிக்காரன் எதையோ நோண்டிட்டு இருக்கிறான். ஸோ அந்த கண்ணாடிக்காரனை பார்த்ததுமே இவன் யாரு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, அதுவா இவன் 1 வாரத்துக்கு முன்னாடி தான் எங்க கம்பெனிக்கே வந்தான், ஏதோ டிராவலருன்ற மாதிரி சொல்லி வந்தான், எனக்கு தெரிஞ்சு இந்த பாலைவனத்தில் தொலைஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் எங்க கூட வந்து நல்லா பழகிட்டான். ஸோ இப்போ எல்லாருமே காலி பண்ணி போறோம் இல்லையா, அதனால தான் இவனும் எங்க கூடயே வந்துட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அது போக இந்த ஃப்ளைட்ல மிச்சம் மீதி ஏதாவது இருக்கான்ற மாதிரி செக் பண்ணி ஆகணும் இல்லையா, ஏன்னா சாப்பாட்டுக்கு தண்ணிக்கெல்லாம் தேவைப்படுது இல்லை, அதனால உள்ள எதெல்லாம் டேமேஜ் ஆகாம இருக்குது, எதெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் யூஸ் ஆகுன்ற மாதிரி எல்லாத்தையுமே வெளியில எடுக்கிறாங்க. அப்படி வெளியில எடுத்து பார்த்தா தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் ஒருத்தர் குடிச்சா 1 மாசம் அளவுக்கு நம்ம இங்க அமைதியா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பிளான் போடுறான். ஏன்னா இவங்க இருக்கிறதோ ஒரு மிடில் ஆஃப் த டெசர்ட்ல. ஸோ இவங்களை தேடி ரெஸ்கியூ டீம் வரணும்னாலுமே அது வந்து கொஞ்சம் அதிகமே நாளாயிடும் போல. அதனால நம்ம தண்ணியையும் குடிச்சிட்டு இங்க வந்து கேண்டு ஃபுட் இருக்கும், ஸோ அதையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது 1 மாசம் வர எந்த ஒரு இதுவும் பண்ணாம இருந்தானா கண்டிப்பா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கால்குலேஷன் போடுறான். ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா இவங்க வந்து நடு பாலைவனத்துல மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அது மட்டும்தான். ஸோ இருந்தாலும் அங்க தப்பிச்சவங்கள மொட்டத்தில் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க நான் வந்து ஒரு அத்லட்டிக் பாடி, ஸோ நான் நடந்தே போயிட்டுறேன், கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குமா, எனக்கு மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்க, சாப்பாடும் கொடுங்க, நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு எப்படியாவது போயிட்டு உதவிக்கு ஆளை கூப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா, என்னடா மொட்டை காமெடி பண்ணிட்டு இருக்கியா, இது என்ன மாசம், ஜூலை மாசம், ஜூலை மாசத்துல எப்படி வெயில் அடிக்கும்னு தெரியும்ல, போறதுக்குள்ள மண்டை காஞ்சி மெண்டல் ஆயிரோடா அப்படின்னும் போது, அப்படின்னா நைட்டு மட்டும் நான் டிராவல் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னது நைட்டு மட்டும் டிராவல் பண்ணுவியா, இங்க பாரு இங்க நீ போறதுக்கு வந்து கரெக்டான ரூட்டே கிடையாது, நீ பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா போனாலுமே அது சுத்தி ஒன்று ஒரே இடத்துல விட கூட சான்ஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஒரு முட்டாத்தனமான பிளான்லாம் போடாதன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கட் பண்ணா இப்போ நைட் ஆகுது, எல்லாருமே இப்போ அந்த உடஞ்ச பிளேன்ல தான் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா குளிர வேற செய்யுது. அப்போ அந்த தொப்பி போட்ட பையன் இருப்பான்ல, அவன் என்ன பண்றானா, நம்மள வந்து அந்த பாஸ் வந்து திட்டி போட்டாரு, நான் வந்து லக் இல்லாதவானா அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வெளியில கொஞ்சம் காத்து வாங்கலான்ற மாதிரி வந்துட்டான் போல. ஸோ வெளியில வந்த கொஞ்ச நேரத்திலேயே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான். அது போக இவனுடைய கெட்ட நேரத்துக்கு இங்க ஒரு சின்ன புயல் மாதிரி காத்தடிச்சிட்டு இருக்குது, அவ்வளோ ஃபோர்ஸா அடிச்சிட்டு இருக்குது. இவனுக்கு எங்க விழுந்தோம், இது என்ன இடம் அப்படின்றது ஒண்ணுமே புரியல. ஏன்னா பாக்குறதுக்கு சுத்தி முத்தி பாக்குறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல, அதனால பயந்து கத்தி கத்தி கூப்பிடுறான், காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ற மாதிரி. ஆனா ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிற யாருக்குமே இந்த சத்தம் கேட்கல, ஏன்னா அந்த அளவுக்கு காத்தடிச்சிட்டு இருக்குது. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தி முத்தி நடந்து போறான், பயங்கரமா குளிருது. அது போக அடிக்கிற ஃபோர்ஸ்ல காத்துக்கு இவனுடைய சதையெல்லாம் பிச்சுட்டு போயிரும் போல, அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்குது. ஸோ கட் பண்ண இப்போ அடுத்த நாள் காலையில எல்லாருமே எந்திக்கிறாங்க. ஸோ எந்திரிச்சு பார்த்தா அந்த தொப்பிக்காரனை காணோம், எங்கடா போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவனை காணோம், அவ்வளவுதான் கண்டிப்பா அவன் தொலைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதே டைம்ல அந்த தொப்பிக்காரனுடைய பாடியை காமிக்கிறாங்க. பார்த்தா மண்ணுல பாதி மூழ்கி போய் அப்படியே அவனுடைய சதையெல்லாம் பிச்சுட்டு போயிருக்குது அந்த காத்து. ஸோ இதனால அந்த தொப்பிக்காரனுடைய ஃப்ரெண்டுக்காரன், நான் என்னுடைய ஃப்ரெண்டை தேடணும் அப்படின்னு ஓட போறான். இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிச்சு எப்படியோ சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஸோ இப்பதான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே புரியுது இந்த பாலைவனம் எவ்வளோ ஆபத்தானதுன்றது. அதனால நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க நீங்க தானே கேப்டன், நீங்க தானே இப்போ எங்க எல்லாத்துக்கும் வழிகாட்டுறீங்க, அதனால சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க, கண்டிப்பா இங்கிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்றேன்னா, வாய்ப்பு இருக்கு, ஆனா
ரொம்பவே கம்மியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கிட்ட ரேடியோ இல்லை, இதுவுமே இல்லை. ஸோ அவங்க தேடி கண்டுபிடிச்சு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் போது, அப்படியா அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த சாப்பாடு தண்ணியை வச்சுக்கிட்டு நம்ம நடந்து போயிடலாம்ல, நடந்து போய் ஏதாவது ஹெல்ப்புக்கு ரெடி பண்ணலாம்ல போது, இங்க பாரு என்னால என்னை நம்பி இருக்கிற இத்தனை பேருக்கும் ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. அப்படி போறது ஃபர்ஸ்ட் சாத்தியமே கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம இருக்கிற ஃபுட்டை வச்சுக்கிட்டு இங்க கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டு ஓரளவுக்கு முடிஞ்ச நாள் இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளை தேடி வருவாங்க, தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஸோ சோகமா வெளியில வராங்க. வெளியில பார்த்தா அங்க தப்பிச்ச ஒருத்தன் இங்க பாருங்க கண்டிப்பா நம்மளை தேடி யாருமே வரப்போறது கிடையாது, ஸோ நம்ம என்ன பண்றது அப்படின்னு புலம்பும் போது அங்க இந்த பாஸ் இருப்பான்ல, அவன் என்ன சொல்றானா, யாரும் கவலைப்படாதீங்க, நம்ம கம்பெனி கண்டிப்பா நம்மளை தேடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோயின் இதை கேட்டுட்டு கிளிக்கும். இந்த கம்பெனில வேலையை விட்டு தூக்குறதே சொல்ல மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தூக்கிடுவானுங்க. ஒரு ஆயில் ஒழுங்கா எடுக்க விட்டுறானுங்களா, கொஞ்ச நாள் விட்டா தானே அதுல எவ்வளவு டீப்ல ஆயில் இருக்குன்றத தெரிய வரும். அது ஒரு கம்பெனியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க நம்மளை தேடவே மாட்டானுங்க பாருங்க, ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி நம்மளை தேடுறதுக்கு அவனுங்கெல்லாம் வரமாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் பேனிக் ஆகுறாங்க. இந்த பாஸ் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். அதனால அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதுல ஒரு கேன் எடுத்துக்கிட்டு நான் போறேன், என் கூட வர்றவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் கிளம்ப ஆரம்பிக்குது. இன்னொரு கும்பல் என்னடா தண்ணி எடுத்துட்டு போறீங்க, நீங்களாம் எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க. தண்ணியோடைய கேன் உடஞ்சி தண்ணி கீழே சிந்துருது. அவ்வளவுதான், இவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா தண்ணி ஆல்ரெடி கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதுல ஒரு கேனை இப்படி போட்டு உடைச்சிட்டாங்கல்ல. ஸோ எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே சோகமா இருக்கும்போது தான் அந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல, இந்த ஃபிளைட்டே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தான்ல, அவன் எல்லாரையுமே விசில் அடிச்சு கூப்பிட்டு இப்ப எல்லாருக்கிட்ட என்ன சொல்ல ஆரம்பிக்கிறானா, நம்மளால இங்கிருந்து தப்பிக்க முடியும், நடந்தோ இல்லைன்னா யாரோ நம்மளை காப்பாத்தியோ இல்ல, நம்மளே ஃபிளைட்டை உருவாக்கலாம். ஏன் தெரியுமா, இந்த ஃபிளைட் இருக்குல்ல, இந்த ஃபிளைட்டுக்குள்ள இன்னொரு இன்ஜின் புதுசா எந்த ஒரு டேமேஜ் ஆகாம தான் இருக்குது. இது பழைய ஃபிளைட்ன்றதுனால இதுல 2 இன்ஜின் இருந்திருக்குது. ஸோ அதை நம்ம மாடிஃபை பண்ணி ஆல்ரெடி நீங்க நிறைய மெஷின்ஸ் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, உங்க கம்பெனில ஒர்க் பண்ற மிஷின். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபிளைட்டை உருவாக்கிடலாம், அது மூலமா நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா கொடுக்குறான். இதை கேட்டதுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த கண்ணாடிக்காரனை எவனுமே நம்பல. ஆனா இப்பதான் அவனை பத்தின ஒரு உண்மையை சொல்றான். இந்த மாதிரி நான் ஃபிளைட் எல்லாம் டிசைன் பண்றவன் தான், ஸோ எனக்கு இந்த ஃபிளைட்ஸை பத்தி நிறைய தெரியும், அதனால நான் சொல்றதை நம்புங்கன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபிளைட்டை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி அது மூலமா ஒரு புது ஃபிளைட்டை நம்ம ரெடி பண்ணலாம், ரெடிமேட்டான்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாது, இங்க இருக்கிறதே நம்ம கிட்ட கொஞ்சம் சாப்பாடு தான், அதை சாப்பிட்டு நம்ம எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாம அமைதியா இருந்தா மட்டும்தான் நம்மளால தப்பிக்க முடியும். இல்லைன்னா நம்ம வேலை பார்த்தோம்னா நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் போய் 10 நாளைக்குள்ள அந்த தண்ணி சாப்பாடு எல்லாம் காலி ஆகிடும். அது போக நீங்க அந்த ஃபிளைட்டை மட்டும் உருவாக்கலன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இதனால நிறைய பேருக்கு இதை ஏத்துக்கவே முடியல. அதுலயும் ஜேம்ஸ்னு ஒருத்தர் இருப்பான், அவன் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டே போயிட்டான். ஸோ அவன் போனதுக்கான கால் தடம் மட்டும்தான் இருக்குது. ஸோ எங்க போனான்றது தெரியல. ஸோ இதை பார்த்த ஹீரோயின் எல்லாமே உங்களால தான், நான் போய் அவனை போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போக, இங்க பாருங்க நீங்க எதுவும் கிளம்ப வேணாம், நான் போய் அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தானே இவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அதனால இவனே பார்த்தீங்கன்னா அந்த ஜேம்ஸ்ன்றவனை தேட போறான். ஸோ அந்த பாலைவனத்தில் அப்படியே தேடி ரொம்ப தூரம் அலைஞ்சி ஒரு இடத்துக்கு வர. அந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன பீஸா செதறி கிடக்குது. என்னன்னா ஒரு கிளிஃப் மாதிரி ஒரு இடத்துல இந்த ஃபிளைட் மோதிச்சு இல்லையா, மோதும் போது ஒருத்தர் கூட கீழே விழுந்திருப்பார்ல, அந்த இடம் தான் இது. ஸோ அவருடைய டெட் பாடியும் அங்கே தான் கிடக்குது. ஆனால் அவருடைய உடம்புக்கு பக்கத்தில் 4-5 புல்லட்டோடைய இது கிடக்குது. அப்படின்னா யாரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்போ அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஜேம்ஸ் தான். ஸோ இங்கே தான் வந்திருக்கிறான் போல. அவனும் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கிடைக்குமான்னு வந்தேன், அது போக அந்த பாடி கிட்ட 4-5 புல்லட் கிடந்துச்சுல்ல, ஸோ யாரோ வந்துட்டு போயிருப்பாங்க போல, அது போக அந்த டெட் பாடி இருக்கான்ல அவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான், என்னுடைய வாட்சை அவன் போட்டிருந்தான், அந்த வாட்சை தான் எடுக்கலான்னு வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே அது காணாமல் போயிடுச்சு, யாரோ எடுத்துட்டாங்க போல. அவன் கூட ஒரு பெட்டு கட்டும்போது நான் தோத்து போயிட்டேன், அதனால தான் அவன்கிட்ட கொடுத்தேன். ஸோ இப்படி தான் நம்மளும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருந்தால் இப்படி தான் சாக போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபேமிலி எனக்காக வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் நான் பார்க்கணும், எனக்கு என்னமோ கண்டிப்பாக நம்மளை தேடி யாருமே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் கண்டிப்பாக அந்த ஃப்ளைட்டை செய்யலான்ற மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே இதுவாக பேச. ஸோ ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா சரி ஃபஸ்ட்டு நீ நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வா, அங்கே போய் நம்ம முடிவு பண்ணிக்கலாம், ஃப்ளைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். ஆனால் இந்த ஜேம்ஸ் நம்புற மாதிரி இல்லை நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்ற மாதிரி சொல்ல, அப்படியா நீ தான் பெட்டு கட்டுவே, இந்தா என்னுடைய வாட்ச் வச்சுக்கோ, இதுதான் பெட்டு சரியா அப்படின்னு சொல்லி கடைசியாக பார்த்தீங்கன்னா இவனை அங்கே வர்றதுக்கு சம்மதிச்சிட்றான். இங்கே இந்த ஃப்ளைட் இடத்துல காமிச்சா மித்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ கேப்டனும் போயிட்டான் இல்லையா, எங்கே வரான்
ஆளையும் காணுமே, 2 பேரும் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் பார்த்தா 2 பேரும் வர்ற மாதிரி தெரியுது. அவ்வளோதான், எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷம். வேக வேகமாக அவங்கள போய் பிடிச்சி அவங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, சரி நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், நம்ம வந்து அந்த சின்ன ஃப்ளைட்டை செய்யலாம், ஆனால் நைட்டு மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ணணும், ஏன்னா நைட் டைம் தான் வெயில் அடிக்காது, ஸோ கொஞ்சம் கம்மியாக தண்ணி குடிச்சிக்கிட்டே நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதனால அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னன்னா இவங்க ஃப்ளைட்டை சுற்றி பேரல் மாதிரி செட் பண்ணி அதில் வந்து ஃபயர் வைக்கிறாங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே ஃபியூவல் இருந்திருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி லைட் செட்டப் பண்ணிட்டு இவங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த ஃப்ளைட்டை வந்து டிஸ்மேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு இந்த கம்பெனியில் இருந்த மிஷின் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வச்சு யூஸ் பண்ணி எப்படியோ அந்த ஃப்ளைட்டை வந்து கழட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே காலையிலே ஆகுது. கிட்டத்தட்ட நிறைய பாகங்களை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நினைச்ச மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே செலவாகுது. ஏன்னா வேலை பார்க்குறாங்கல்ல, தண்ணியும் நிறைய குடிச்சாகணும் இல்லையா. இப்போ அப்படியே மறுபடியும் நைட் ஆகுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாதனமா அந்த ஃபயர் ஸ்பார்க்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பார்க் வந்து பக்கத்தில் வச்சிருந்த ஃபியூல் டேங்கில் பட்டதில் அது வந்து பயங்கரமாக வெடிச்சிருது. அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு சின்ன பகுதியை பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க ஓரளவுக்கு ஃப்ளைட்டை வந்து எப்படி ரெடி பண்ணலான்ற மாதிரி எடுத்து வச்சது எல்லாமே கருகி போயிடுச்சு. ஸோ இப்போ இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஃபியூல் வேற இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதையும் தாண்டி இப்போ அவங்க ஃப்ளைட் பண்ணணும்னா இனிமேல் லேட் ஆகும் இல்லையா. அதனால ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இனிமேல் நம்ம நைட் ஒர்க் பண்ண வேண்டாம், காலையில் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நைட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் நடந்துருது இல்லை. அது போக நம்மளும் ரொம்பவே லேசியாக இருப்போம். அதே இது காலையில் வேலை பார்த்தோன்னா வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது ஒத்துக்கிறாங்க. அதனால அடுத்த நாள் காலையில இருந்து பயங்கரமாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது. இவங்க வந்து அந்த ஃப்ளைட்டுக்கான அப்படியே இந்த மேல் டிசைன் இருக்கு இல்லையா, அது வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அதில் வந்து ஒரு 2 சைடுக்கான அந்த ரெக்கையை மட்டும் பொருத்தணும். ஸோ அப்படி பொருத்தணும்னா சின்னதாக இருக்கிறவன் ஒருத்தன் உள்ளே இருந்து அதை வந்து தாங்கி பிடிக்கணும். அப்படி உள்ள யாரால போக முடியும்னு பார்த்தா அது வந்து இங்கே ஒர்க்கராக இருக்கிற ஒருத்தன் தான். ஸோ அவங்ககிட்ட வந்து நீ மட்டும் உள்ள இருந்து ஸ்டெடியாக பிடிச்சிக்கிறியான்ற மாதிரி சொல்லும்போது, என்னது ஸ்டெடியாவா, நான் வெறும் குக்கு தான்ப்பா, சமைக்க வேணா தெரியும், இதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். இருந்தாலும் இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்றதுனால அவங்க கிட்ட பேசி உள்ள வந்து அனுப்பி வச்சிடறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கையை பிடிக்க ரெடியாக இருக்கிறான். ஸோ அதே மாதிரி இவங்க ஒவ்வொன்றா பொருத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு சைடு பொருத்திடுறாங்க, இன்னொரு சைடு பொருத்தும் போது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுருது. அதனால அதை வந்துட்டு வேகமா இவன் மேல சொருகிறதுக்காக வருது. அவ்வளவுதான். இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. டக்குன்னு வந்து அந்த ரெக்கையும் சொருக செத்து போயிருப்பான்டா இவன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சோகமா வேகமா வந்து வெளியில பார்த்தா நம்ம ஆளு கெத்தா கீழே இறங்கி வரான். இந்த சின்ன வேலைக்கு தான் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ சக்சஸ்ஃபுல்லா 2 ரெக்கையும் மாட்டிட்டாங்க. ஸோ அப்படியே நாட்கள் இன்னும் 2 நாள் போகுது. இவங்க எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்றாங்க. தண்ணியும் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா காலியாகிட்டே போகுது. இருந்தாலும் இவங்க எப்படியாவது நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில சந்தோஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு கிட்டத்தட்ட இந்த ஃப்ளைட் வந்து முடிகிற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஸோ மேகமும் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அப்படியே கருப்பாகிடுது. என்னன்னு பார்த்தா மழை பெய்ய போகுது போல. ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். நல்ல வேலை, இவ்வளோ வெயிலையும் இப்போ ஒரு குளிரான இது வருது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் லைட்டா பயப்படுறான். என்னன்னு பார்த்தா தூரத்துல அந்த மின்னல் வந்து விழுந்துட்டு இருக்குது, லைட்னிங் வந்து விழுந்துட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் ஃப்ளைட்ல விழுந்தா அவ்வளோதான். ஃபியூவல் வேற அங்கே வந்து லோட் ஆயிருக்கும் இல்லையா, ஸோ அதில் பட்டா அவ்வளோதான்ற மாதிரி பயப்படுறான். ஏன்னா அந்த ஃப்ளைட்லலாம் மின்னல் தாக்காததுக்குன்னு கறி வந்து செட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து இவங்களால இங்கே செட் பண்ண முடியல. அது போக ஒரு இரும்பை மாட்டி அதை கிரவுண்டட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி கிரவுண்டில் மாட்டினா மட்டும்தான் மின்னல் அடித்தாலுமே அது அப்படியே கிரவுண்டுக்கு போகும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க, மேலே பற்றக்கூடாதுன்றதுக்காக, மின்னல் தாக்கிடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் அந்த கண்ணாடிக்காரன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச ஃப்ளைட்லேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா அவன் ஃப்ளைட் டிசைனர்னு சொன்னா, ஆனால் இந்த சாதாரண விஷயமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா ஒரு இரும்பு கம்பி ஒயரை எடுத்துட்டு வந்து அதை அப்படியே ஃப்ளைட்ல மாட்டி அதை அப்படியே தரைக்கு வர்ற மாதிரியான இது வந்து செட் பண்றாங்க. வேகமா வந்து அதை புதைக்கிறாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் வேகமா அந்த கண்ணாடிக்காரனை காப்பாற்ற ஓடி வந்து ஜஸ்ட் மிஸ்ல தள்ளி விடுறான். அந்த டைம்ல மின்னலும் தாக்குது. நல்ல வேலைக்கு இவங்க வந்து அந்த எர்த் அடிக்கிறதுக்கான அந்த இது வந்து இப்போ தானே செட் பண்ணாங்க. அதனால எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த மின்னல்ல இருந்து அந்த ஃப்ளைட் வந்து வெடிக்காம தப்பிச்சிடுது. நம்ம ஹீரோவும் அந்த கண்ணாடிக்காரனை காப்பாத்திடுறான். ஸோ கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் ஆகுது. இந்த ஃப்ளைட்டை கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதனால ஒருத்தர் என்ன பண்றான்னா ஃபீனிக்ஸ்ன்ற மாதிரி அதுக்கு பேர் எழுதிட்டு இருக்கிறான். அதாவது நெருப்புல இருந்து வந்த இன்னொரு உதயன்ற மாதிரி. ஸோ ஒரு ஃப்ளைட்டு போய் அதுக்குள்ள இருந்து இன்னொரு ஃப்ளைட் வந்துருக்கு இல்லையா, ஸோ அதனால அந்த டைம்ல நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் தண்ணி கேன் எடுத்துட்டு வந்து, டேய் எவன்டா தண்ணியை திருடி குடிக்கிறது, நானும் டெய்லி நோட் பண்ணிட்டு இருக்கிறேன், எக்ஸ்ட்ரா நிறைய இது குறைஞ்சிட்டே இருக்குது, யாரா எடுத்து குடிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ இப்போ இதை கேட்டதுமே எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க. யாரா தண்ணி எடுத்து குடிச்சது அப்படி இப்படின்ற மாதிரி. அப்போ அந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல, அவன் தெனாவட்டா முன்னாடி வந்து நான் தான் குடித்தேன், உங்களோட நான் அதிகமாக ஒர்க் பண்ணுறேன்ல,
நைட்டு கூட நான் ஒர்க் பண்ணுறேன்ல, அப்படின்னா தண்ணி செலவாக தான் செய்யும் அப்படி இப்படின்னு திமிராவே பேசிட்டு இருக்கிறான். ஸோ இதனால நம்ம ஹீரோவுக்கு செம டென்ஷன் ஆகிட்டுது. டேய் உன்னை பொழக்காம விட மாட்டான்டா, எவ்வளோ தைரியமாக இருந்தால் இப்படி பேசுவேன் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து ஹீரோயின் வந்து செம டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னடா நீங்கள் எப்போ பார்த்தாலும் சண்டையை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக அங்கே தனியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துடுறாங்க. அப்படி உட்கார்ந்ததுமே எதையோ பார்த்து பயங்கரமாக பயப்படுறாங்க. ஸோ வேகமாக வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது, எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்தனா இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே கேம்ப் போட்டு நிறைய திருடர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த பாலைவனத்தில் திருடங்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி திருடர்கள் ஸோ கேம்ப் போட்டு தங்கியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த நம்ம பசங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், இவங்களை அப்படியே விட்டுருவோமா, ஒருவேளை இவங்க கிட்ட மாட்டினோன்னா அவ்வளோதான், ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நம்ம அவங்ககிட்ட போய் கேட்கலாம், அவங்க கிட்ட தண்ணி இருக்கலாம், ஸோ அப்படி தண்ணி இருந்தால் நம்ம அவங்க கிட்ட வாங்கிக்கலாம்ல அப்படின்னும் போது, என்னதுடா பேசிட்டு இருக்கிற, அவனுங்க திருடனுங்க, நம்மளை பிடிச்சி நம்ம கிட்ட இருக்கிறத ஆட்டையை போட்டுருவாங்கன்னும் போது, நம்ம கிட்ட என்னங்க இருக்குது, அப்படி ஒண்ணுமே இல்லாததுக்கு அவங்க கிட்ட உயிராவது தப்பிக்கலாம்ல, இங்கேருந்து காப்பாற்ற கூட அவங்க உதவுவாங்கல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இந்த ஐடியா வந்து சரியா படல. இருந்தாலும் இந்த அசிஸ்டன்ட் வந்து கேட்கறதுனால இந்த அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் அந்த பாஸ், அதுக்கப்புறம் அலெக்ஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தமாக 3 பேரும் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ யாருக்குமே தெரியாம பின்னாடி கன்ல வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக போறான். ஹீரோ கூடவே அந்த ஜேம்ஸ்னு ஒருத்தர் இருப்பான்ல, அதான் அந்த வாட்சி பெட்டு கட்டுறவன், அவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட வரான். ஸோ இப்படி ஃபர்ஸ்ட் 3 பேர் வந்திருந்தாங்கல்ல, அவங்க அந்த திருடங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த திருடங்களை பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களை பார்த்ததுமே ஏதோ ஒரு பக்காவாக பிளான் போட்டாங்க போல, ஆட்டையை போடுறதுக்கு கொன்னாலும் கொன்று போட்டுருவானுங்க போல. ஸோ அதனால அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோவும் அந்த ஜேம்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அந்த ஜேம்ஸோடைய வாட்ச் வேற காணாமல் போயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, அந்த டெட் பாடியோடைய கையில் வாட்ச் கட்டியிருந்ததை காணாமல் சொல்லியிருந்திருப்பான்ல, அந்த வாட்ச் இங்கே திருடங்க கையில் இருக்கிறத நோட் பண்ணிட்டான். டேய் அது ஏன் வச்சுரா அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறுல கத்திடுறான். அவ்வளோதான், இதை பார்த்த திருடங்க வேகமாக கன் எடுத்து அந்த அலெக்ஸை ஷூட் பண்ணிடுறாங்க. அடுத்தவங்களை ஷூட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஹீரோ என்ன பண்ணனா, அவன் கையில் கன் வச்சிருப்பான், அதை வச்சு அந்த திருடங்க 2-3 பேரை ஷூட் பண்ணிட்டான். இருந்தாலும் ஒரு திருடன் பார்த்தீங்கன்னா வேகமாக தப்பிச்சு போயிடுறான், அவனை தடுக்க முடியல. ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இப்போ அள்ளு கிளம்புது, அலெக்ஸ் வேற சுட்டுட்டாங்க இல்லையா. ஸோ வேகமாக இவங்க ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே வச்சு நம்ம ஹீரோயினும் செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் கடைசியில் அவனை காப்பாற்ற முடியல, அவன் இறந்து போய்ட்றான். அவ்வளோதான், எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் இவங்க கூட இருந்து ஒர்க் பண்ண ஒருத்தன் செத்து போனான், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால அவனுக்கும் இறுதி சடங்குலாம் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த கேம்பில் ஏதாவது கிடைக்கான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த திருடங்களுடைய கேம்புக்கு போக ஆரம்பிக்கிறா. அப்படி அங்கே போகும்போது ஒருத்தன் சடனாக காலை பிடிச்சிருவானா, பார்த்தா அவனுக்கு உயிர் இருந்திருக்கும். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக அவனை இந்த ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு வராங்க. ஸோ இவனை என்ன பண்ணலாம், இவனை இப்படியே விட்டுருலாமா, இல்லைன்னா செத்து போயிடுவான், அவனுக்கு தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது உள்ள இருந்து நம்ம கண்ணாடிக்காரன் வரான். என்னடா பேசிட்டு இருக்கீங்க, நம்ம ஆட்களை கொண்டவனா கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுவானா. அவ்வளோதான், இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. டேய் என்னடா உன்னோட இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு என்ன அறிவே கிடையாதா அப்படின்னும் போது, இங்கே பாரு, இங்கே நான் தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறேன், ஸோ நான் தான் அப்போ நான் சொல்கிறது தான் நீங்களாம் கேட்கணும் அப்படின்னு அவன் வந்து பதிலுக்கு கத்திட்டு இருப்பான். உடனே ஹீரோ வந்து பயங்கர கோவத்தில் அவனை ஒரு குத்து விட்டுறான். அவ்வளோதான், அவன் பொத்துன்னு கீழே வந்துட்டு எந்திரிச்சு பயங்கர கோவத்தில், என்னையே அடிச்சிட்டல, இனிமேல் என்கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப்பும் உனக்கு வராதுரா, உங்களுக்கு வராதுரா, நீங்களே பார்த்துக்கோங்கடா அப்படின்னு கோவமாக அவளை போய் உட்காந்துக்கிறான். ஸோ இவன் இல்லைனா இவங்களால அந்த ஃப்ளைட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது இல்லையா, அதனாலே ஒவ்வொருத்தராக வந்து பேசுகிறாங்க, மன்னிச்சிடுறா, ஸோ நீ வந்து ஹெல்ப் பண்ணாதான் முடியும் அப்படின்னு பேசும்போது அந்த கண்ணாடிக்காரர் ரொம்பவே திமிருத்தனமா, அப்படின்னா ஹீரோவை என்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க, அது போக நான் சொல்றது தான் இனிமேல் இங்கே கேட்கணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரான். சரி ஓகே, இவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு தொலைவான், வேற வழி இல்லை, நிறைய பேரை காப்பாற்றணும்னா இதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்க பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் மொத்தமாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உஷாரா இருக்கிறான், சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா ஒருத்தன் வந்து தப்பிச்சு போயிட்டான் இல்லையா, ஸோ அவன் போய் மற்ற கேங் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்துட்டானா ஆபத்து தானே, அதனால அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா 2 பேரும் தூரத்தில் நிற்கிற மாதிரி தெரியுது. ஸோ அவங்களும் வந்துட்டாங்க போல, இவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கான கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நல்லாவே புரியுது. ஸோ இதை சொன்னால் அந்த ஒர்க் பண்ணுற எல்லாருமே பயந்துருவாங்கன்றதுக்காக சொல்லாமல் விட்டுறான். அதே மாதிரி இந்த ஒர்க் பண்ணுற எல்லாருமே சேர்ந்து கடைசியில் கஷ்டப்பட்டு அந்த ஃப்ளைட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாருக்குமே சந்தோஷம். அது போக இந்த இடத்தோடைய மேப் வந்து அந்த கண்ணாடிக்காரனுடைய பேக்ல தான் இருக்கும். அதை எடுக்கலான்னு வரும்போது உள்ள ஒரு நோட்ஸ் இருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான். என்னடா நோட்ஸ் இது அப்படின்னு பார்த்தா இந்த சின்ன ஏர்கிராஃப்ட்லாம் இருக்கு இல்லையா, இந்த ரிமோட் டாய் மாதிரி, அந்த டாய் உருவாக்குறதுக்கான புக் இருக்குது. ஸோ அந்த கம்பெனியில தான் இந்த கண்ணாடிக்காரன் வேலை பார்த்துருக்கான் போல. அடேய் கிராதகா, என்னடா இது, இதை பார்த்து தான் ஃப்ளைட் உருவாக்குனியா நீ, அப்படின்னா உண்மையான ஃப்ளைட்டை டிசைன் பண்ணுறவன் கிடையாதான்ற மாதிரி கேட்கும்போது இந்த கண்ணாடிக்காரனும், ஆமாப்பா நான் இன்னைக்கு உங்ககிட்ட உண்மையான இது உருவாக்க போறேன்னு சொன்னேன், ஸோ இந்த டாய் மாதிரி தானே இதுவும், எல்லாமே ஒன்று தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அவ்வளோதான், எல்லாத்துக்கும் தலைக்கு மேலே கோவம் வந்துடுது. அவனை போட்டு
அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுலேயும் கொஞ்சம் பேர் உட்காந்துட்டுறாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பயங்கர சோகமாக இருக்கிறாங்க. ஏன்னா இவன் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஃப்ளைட் உருவாக்குறவன் கிடையாது. பதிலுக்கு இந்த டாய்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் பறக்கிறது தான், ஆனால் மீடியம் சைஸில் இருக்கிறது. ஸோ அந்த டாய் கம்பெனியில் வேலை பார்க்குறவன் தான் இவன். ஸோ அதனால எல்லாருமே செம்ம டென்ஷனில் இருக்கிறாங்க. அந்த டைமில் அந்த பாஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் கன் எடுத்துட்டு அவனை ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஷூட் பண்ண போக நம்ம ஹீரோ தான் வந்து ஸ்டாப் பண்ணுறான். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக காற்று அடிக்க ஆரம்பிக்குது. அப்படி காற்று அடிக்கவும் இவங்க ஒரு ஃப்ளைட் உருவாக்கியிருப்பாங்க இல்லையா, அது வந்து அப்படியே முன்வீல் லைட்டாக தூக்கிட்டு இறங்குது. அவ்வளோதான். இதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போய்ட்றாங்க. ஏன்னா அந்த ஃப்ளைட்டே இவங்க கிட்ட நீங்கள் வந்து என் மேலே ஏறுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அவ்வளோதான், இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், இதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோன்ற மாதிரி இவங்க ரெடி ஆகுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மணல் புயல் வேற வந்துடுது. அவ்வளோதான், எல்லாருமே இவங்க இருக்கிற இடத்துக்குள்ள ஓடிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலே மணல் புயல் நின்றுது. ஆனால் இப்போ கண்டுபிடிச்சாங்கல்ல அந்த ஃப்ளைட்டு, அது பாதி தரைக்குள்ள மூழ்கி இருக்குமா. அவ்வளோதான், மறுபடியும் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு தரையிலே உட்காந்துட்டாங்க. ஆனால் இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு மோட்டிவேஷனலான ஸ்பீச் கொடுக்குறான். இங்கே பாருங்க, நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னா இதே மாதிரி நம்ம ஒற்றுமையா இருக்கணும். இவ்வளோ நாள் எவ்வளோ ஒற்றுமையா இருந்தோம், எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்தோம், எவ்வளோ வேதனைகளை பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ஒரு சின்ன இதுக்காக இப்படி நம்ம உட்காந்துருக்க கூடாது. ஏன்னா நம்மளுக்காக நம்மளுடைய ஃபேமிலி வந்து வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒன்னா மறுபடியும் முயற்சி செஞ்சா இந்த ஃப்ளைட்டை வந்து நம்ம வெளியில எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுப்பான் பாருங்க. அவ்வளோதான், அடுத்த சீன்ல காமிச்சா எல்லாருமே பெல்ட்டை கட்டிக்கின்னு அந்த ஃப்ளைட்டை வந்து இழுக்கிறாங்க. கடைசியில் அந்த ஃப்ளைட்டு வெளியில வந்துடுது. ஸோ இப்போ எல்லாருமே அந்த ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ண தயாராகிறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் மாதிரி இருக்கும். அதுவும் 5 புல்லட் தான் இருக்குது. ஸோ அந்த பழைய காலத்து இன்ஜினுக்குலாம் இப்படி தான் போல. ஸோ அந்த 5 புல்லட்டை கரெக்டாக ஷூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். அதனால நம்ம ஹீரோ உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். மொதல் புல்லட் ஷூட் பண்ணுறான், ஓரளவுக்கு சுத்துது, ஆனால் ஸ்டார்ட் ஆகலை. ரெண்டாவதும் சுடுறான், ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் இந்த சத்தம் வந்து அந்த திருடங்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுடைய கேங்க்கு கேட்டுருது. ஸோ அவங்க தப்பிக்க போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஃப்ளைட்டை பார்த்து வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைசியாக மிச்சம் இருக்கிறது 2 புல்லட் தான். ஸோ அதை வந்து ஒன்றை உள்ள வெடிக்க வச்சு ஃபயர் ஆக்கி க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலுமே நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம், நம்புகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே நம்பிக்கை வைக்க நம்ம ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி ஒன்று ஃபயர் பண்ண அந்த இன்ஜின் வந்து முன்னாடி வந்து எரிய ஆரம்பிச்சிடுது. ஆனால் அடுத்தது ஒன்று வந்து டக்குன்னு ஃபயர் பண்ணதுமே அந்த ப்ரொப்பல்லர் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடுது. அவ்வளோதான், எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். ஸோ வேகமாக மேலே ஏறிக்கிடுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த திருடங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வண்டி எடுக்கிறாங்க. வண்டி வந்து ஒரு ரன்வேல அப்படியே போயிட்டு இருக்குது. ஸோ அதாவது வண்டியை வந்து ஒரு ரன்வேல இழுத்து விட்டுருப்பாங்க ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துலேருந்து மெதுவாக மூவ் ஆக பின்னாடி குதிரையிலேருந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கன்னை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு. அதுவும் அந்த கண்ணாடிக்காரன் தான் அந்த ஸ்டியரிங் மாதிரி இருக்கும்ல, திருப்புறதுக்கு ஒரு ஒயரை மட்டும் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதை இழுத்து திருப்புற மாதிரி. ஸோ அதை வந்து அவன் தான் மேனேஜ் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். ஸோ அந்த ஒயர்லேயே பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுறாங்க. அதனால அந்த போயிருது. ஸோ இப்போ எல்லாருமே பயப்படுறாங்க. இப்போ திருப்பலானா இந்த வண்டி வந்து நேராக போக மட்டும் தானே செய்யும். அதனால என்ன பண்ணுறான்னா அந்த கண்ணாடிக்காரன் யாரும் பயப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உயிரை பணைய வச்சு மெதுவாக முன்னாடி போய் எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை மறுபடியும் கனெக்ட் பண்ணிடுறான். ஸோ எல்லாத்துக்குமே மறுபடியும் சந்தோஷம். இந்த கண்ணாடிக்காரனை ரொம்பவே பாராட்டுறாங்க. ஏன்னா அவனால தானே இது எல்லாமே முடிஞ்சுது. ஸோ மறுபடியும் அந்த ஃப்ளைட் வந்து போகுது. அப்படியே போயிட்டு இருக்க பின்னாடியே துரத்தி வந்துட்டே இருக்கிறாங்க. அதுவும் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிஃப் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுது. ஸோ பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. இவங்களுக்கு வேற பயம், ஒருவேளை பறக்காம போயிட்டுனா அவ்வளோ தானே. இருந்தாலும் நம்பிக்கையோட அப்படியே உள்ள விட்டுறாங்க. ஸோ பின்னாடி குதிரையில வந்தவங்கலாம் முன்னாடி அப்படியே நின்றுறாங்க. அவங்களால வர முடியாது இல்லையா. இப்போ அப்படியே கேமரா ஜூம் அவுட் பண்ணவும் டக்குன்னு ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே போகும் பாருங்க, வேற லெவலில் இருக்கும். கடைசியில் என்ன, இவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. அதாவது உங்களுடைய நோக்கமே ஹைட்டாக பறக்கணும், தூரமாக போகணும்லாம் கிடையாது, இந்த பாலைவனத்தை தாண்டணும், அப்படின்னா தானே உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடியாகி கடைசியில் ஒரு ஊரை பார்த்து போகிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையாக இருந்துச்சுல்ல. எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் ஐசவர் ஃபேமிலி. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.